ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்டு கப்பில் T20 வேர்ல்டு கப் 2026 சூப்பர் 8க்கு தகுதி பெற்ற அணிகள் எவை எவை அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம ஒரு குரூப்பாக நம்ம பார்க்கலாம். மக்களே பார்த்தீங்கன்னா குரூப் ஏல எந்தெந்த டீம் வந்து செலக்ட் ஆகிருக்குங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். குரூப் ஏல பார்த்தீங்கன்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் செலக்ட் ஆகிருக்கிறாங்க. சரிங்களா? அதில் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 4 மேட்ச் விளையாடி 4 வெற்றி, எந்த மேட்ச்சுமே தோக்கலை. பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 8 பாயிண்ட்ஸு. அப்புறம் பாகிஸ்தான் பார்த்திங்கன்னா 4 மேட்ச் விளையாடி 3 வெற்றி 1 தோல்வி. சரிங்களா? 6 பாயிண்ட்டு. சரிங்களா? ஸோ பார்த்திங்கன்னா குரூப் ஏல பார்த்திங்கன்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் தான் குவாலிஃபை ஆகிருக்கிறாங்க சூப்பர் 8க்கு. அப்புறம் வாங்க குரூப் பியில் பார்க்கலாம். குரூப் பியில் பார்த்திங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத வரையில் ஒரு அதிசயம் நடந்திருக்கு. சொல்கிறேன் வாங்க. என்னென்னா குவாலிஃபை ஆன டீம்ஸ் யாரெல்லாம் பார்த்திங்கன்னா ஜிம்பாப்வேயும் ஸ்ரீலங்காவும். சரிங்களா? இதில் என்ன ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயம் அப்படின்னா ஆஸ்திரேலியா வந்து வெளியே போயிட்டாங்க குரூப் பியில். சரிங்களா? ஸோ குரூப் பியில் வந்தது பார்த்திங்கன்னா ஜிம்பாப்வேயும் ஸ்ரீலங்காவும் தான். ஜிம்பாப்வே பார்த்திங்கன்னா 4 மேட்ச் விளையாடி 3 வெற்றி. சரிங்களா? 7 பாயிண்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கா வந்து பார்த்திங்கன்னா 4 மேட்ச் விளையாடி 3 வெற்றி 1 தோல்வி 6 பாயிண்ட்டு. சரிங்களா? ஆஸ்திரேலியா பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து குரூப்பில் வந்து வெளியே போயிட்டாங்க. ஸோ ரொம்பவே ஒரு ஆஸ்திரேலியாவுக்கு வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். சரிங்களா? ஸோ அது அதிர்ச்சி தான். சரிங்களா? ஸோ குரூப் பியில் குவாலிஃபை ஆனது பார்த்திங்கன்னா ஜிம்பாப்வேயும் ஸ்ரீலங்காவும். சரிங்களா? வாங்க குரூப் சி பார்க்கலாம். குரூப் சியில் பார்த்திங்கன்னா குவாலிஃபை டீம்ஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸும் இங்கிலாண்டும். சரிங்களா? அதில் வெஸ்ட் இண்டீஸ் பார்த்திங்கன்னா 4 மேட்ச் விளையாடி 4 மேட்ச்சுமே ஜெயிச்சிட்டாங்க. 8 பாயிண்டில் இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அவங்க வெஸ்ட் இண்டீஸ் டீமும் இங்கிலாந்து டீமும் இங்கிலாந்து டீம் பார்த்திங்கன்னா 4 மேட்ச் விளையாடி 3 வெற்றி 1 தோல்வி. ஸோ வந்து பார்த்திங்கன்னா 6 பாயிண்ட்டு. சரிங்களா? ஸோ வெஸ்ட் இண்டீஸ் 8 பாயிண்ட்டு, இங்கிலாந்து 6 பாயிண்ட்டு. ஸோ குரூப் சியில் வந்து குவாலிஃபை ஆன டீம் பார்த்திங்கன்னா வெஸ்ட் இண்டீஸும் இங்கிலாண்டும். சரிங்களா? ஓகே மக்களே, அடுத்த குரூப் டியில் நம்ம பார்க்கலாம். குரூப் டியில் பார்த்தீங்கன்னா யார் யார் குவாலிஃபை இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவும் நியூசிலாண்டும் தான் குரூப் டியில் வந்து குவாலிஃபை ஆன டீமு. அதில் சவுத் ஆஃப்ரிக்கா பார்த்தீங்கன்னா 4 மேட்ச் விளையாண்டு 4மே ஜெயிச்சிட்டாங்க. சரிங்களா? 4 மேட்ச் விளையாடி 4 வெற்றி 1 தோல்வி எதுவுமே கிடையாது. 4 மேட்ச் விளையாண்டு 4மே ஜெயிச்சிட்டாங்க. சரிங்களா? ஸோ பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 8 பாயிண்ட்டு சவுத் ஆஃப்ரிக்கா. அப்புறம் நியூசிலாண்டு பார்த்திங்கன்னா 4 மேட்ச் விளையாடி 3 வெற்றி 1 தோல்வி. சரிங்களா? ஸோ பார்த்திங்கன்னா நியூசிலாண்டு வந்து 4 மேட்ச்சில் 3 வெற்றி 1 தோல்வி 6 பாயிண்ட்டு. சரிங்களா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா குரூப் டியில் குவாலிஃபை ஆனது பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவும் நியூசிலாண்டும். சரிங்களா மக்களே? ஓகே மக்களே, ஸோ வந்து நம்ம 4 குரூப்லேயுமே யார் யார் குவாலிஃபை இருக்கான்னு பார்த்துட்டோம். வாங்க நம்ம லாஸ்ட்டாக எல்லா டீமையும் ஒன்ஸ் பார்த்துடலாம். குரூப் ஏல குவாலிஃபை ஆனது இந்தியா பாகிஸ்தான். குரூப் பியில் குவாலிஃபை ஆனது ஜிம்பாப்வே ஸ்ரீலங்கா. குரூப் சியில் குவாலிஃபை ஆனது வெஸ்ட் இண்டீஸ் இங்கிலாந்து. குரூப் டியில் குவாலிஃபை ஆனது சவுத் ஆஃப்ரிக்கா நியூசிலாந்து. ஓகே மக்களே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது பார்த்துட்டோம். சரிங்களா? ஓகே மக்களே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்டு கப் 2026 பார்த்திங்கன்னா குரூப் ஸ்டேஜ் மேட்சஸ் பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. இன்னோட முடியுது. சரிங்களா? ஸோ வந்து லாஸ்ட் மேட்ச் பார்த்திங்கன்னா ஓமனுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்துச்சு. ஓமன் வர்சஸ் ஆஸ்திரேலியா. லாஸ்ட்டில் ஜெயிச்சிட்டாங்க. சரிங்களா? ஸோ வந்து நாளையிலேருந்து பார்த்திங்கன்னா நாளையிலேருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் 8 மேட்சஸ் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ பார்த்திங்கன்னா நம்ம சூப்பர் 8 யார் யாரெல்லாம் குவாலிஃபை ஆகிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஸோ டுமாரோ மேட்ச் பார்த்திங்கன்னா யார் யாருக்கு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நியூசிலாந்து வர்சஸ் பாகிஸ்தான். நியூசிலாந்து வர்சஸ் பாகிஸ்தான் தான் நாளைக்குள்ள மேட்ச்சு. சரிங்களா? ஓகே மக்களே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். எல்லோரும் லைக் பண்ணுங்கள் மக்களே. நீங்கள் லைக் பண்ணிங்க அப்படின்னா அது எனக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தானே எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும்.
அப்புறம் கமெண்ட்டும் பண்ணுங்கள் மக்களே. என்னோடய வீடியோஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே மக்களே. நான் எப்போவும் சொல்கிற மாதிரி மக்களே, எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, எல்லோரும் கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, எல்லோரும் ஜாலியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச் மக்களே. எல்லாருக்கும் எல்லாம் நல்லதே நடக்கும், எல்லாருக்கும் எல்லாம் நல்லதே நடக்கட்டும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மக்களே. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் மக்களே. பாய் பாய் மக்களே.